ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவைங்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. அப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்குங்க. நல்லா போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. போட்டுட்டு ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் நான் கொடுக்குறேன் வாய்ஸு. அப்புறமா அது கொஞ்சம் பேச வரமாட்டேங்குது. என்ன பேசுறதுன்னு தெரில. யாராவது நேரடியாக முகத்தை பார்த்து பேசும்போது நல்லா இருக்குது. நம்ம வீடியோவில் பேசும்போது எப்படி பேசுகிறதுனே தெரியல. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் அடுத்த வீடியோவில் இதில் வெறும் சமையல் மட்டுமே நான் போட மாட்டேன். எனக்கு பிடிச்சது இனிமேல் நிறையா கப்புள்ஸ் வ்ளாக்ஸு, நிறைய என்டர்டெயின் வ்ளாக்ஸ்லாம் வரும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் தான் குக்கிங் பெருசாலாம் எனக்கு குக்கிங் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் வச்சு போடுறேன். நல்லா தக்காளி வெங்காயம் வதக்கின பிறகு தேவையான சுண்டக்காய் ஒன்று இதாக இடித்து வச்சு அந்த நம்ம சீரகம், மிளகு சீரகம்லாம் இடிப்போம்ல, அந்த கல்லில் போட்டு ஒன்று பாதியாக நல்லா இடித்து வச்சுருங்க. இடித்து வச்சு கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அப்புறமா தேவைங்கிற அளவெல்லாம் ஸ்பைசஸ் மசாலா எல்லாத்தையும் போடுங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைங்க. உப்பு போட்டுக்குங்க மறக்காமல். தேவைங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சுன்னா நல்லா சுண்டக்காய் அப்படியே சுண்டி அப்படியே அது மேலே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா கொதிக்க வைங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக கொதித்த பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க ஃபஸ்ட்டு. ஒரு 5 நிமிஷம் 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்க. அதில் நல்லா எண்ணெய் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா. நான் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி மூடி எடுத்து பாருங்களேன். அந்த பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. அதே கொஞ்சம் திக்காயிரும் குழம்பு. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்லா கொதிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.